இந்த வருஷத்தோட முதல் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக. கேரளா கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. வேர்டஸில் போகிறது தான் பிளான். ஃப்ரெண்டு அவனோட செல்ட் ஹவுஸில் லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். சரின்னு அதிலே கிளம்பியாச்சு. போகிறப்போ 4000 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டு போனோம். ஆன்தவே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு திண்டுக்கல் ஹைவேஸ் ஏரியாச்சு. ஏன்டா அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. இந்த விண்ட்மில்லோட ரெக்கை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நார்மலாக நீளமான வண்டியில் கொண்டு போகிறத பார்த்துருக்கேன். ஆனால் இது பார்த்தா கம்பியெல்லாம் இழுத்து வச்சு கட்டி கொண்டு போகிறாங்க. பாதி ரெக்கை பார்த்தோம் அப்படின்னா ரோட்டில் ஆடிட்டு இருக்கு. சின்ன ரோடு தான் அது. 2 லாரி வந்து கரெக்டாக போகலாம் அதில். ஆனால் இவங்க வழியே விடல. ஹாஃப் அன் ஹவர் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தோம். எஸ்கார்ட் வண்டி கேப் இருக்கிறப்ப நீ ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பிளாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. சரி நம்மளே ஓரமாக ஏறி போயிடலான்னு பார்த்தா அந்த ரெக்கை வந்து காரில் போட்டுருமோன்னு பயமா இருந்துச்சு. அந்த செடான் கார் குட்டியாக இருக்கனால பொறுமையாக இருந்து முன்னாடி ஏறி போயிடலான்னு போயிட்டாங்க. சரி இவன் போட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு லெஃப்ட்டில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக கேரளா வந்து ரீச் ஆயாச்சு. அந்த ஆம்ரெஸ்ட் கேஜெட் வந்து இவனுக்கு நல்லா யூஸ் ஆகுது. வேர்டஸ்க்கு வந்து ஃபிட் ஆகல, பெருசாக இருந்துச்சு. ஆனால் இவன் காருக்கு கரெக்டாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே ஓட்டிட்டு இருந்தான். என்னடா வண்டி ஓட்டுறாங்க, சிவிக் சென்ஸே இல்லையா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தான். அப்போ தான் வேர்டஸில் விழுந்த டென்ட்டை வந்து ஞாபகப்படுத்தினேன். அவனுங்க வாட்டுக்கு இடிச்சிட்டு போயிடுவானுங்க, நீ பொறுமையாகவே ஓட்டுறா அப்படின்னு. ஸ்டே வந்து பிளானே பண்ணல. வந்து ஏர்பிஎன்பியில் பார்த்து புக் பண்ணது. 2700 ருபீஸ் கிட்டாச்சு ஒரு நைட்டுக்கு. இது பாலக்காடில் தான் இருக்குது. உள்ளேயே பலாப்பழம் மேங்கோ அப்படின்ட்டு நிறைய மரம் இருந்துச்சு. சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. பக்கத்தில் யாருமே இல்லை, ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே செக்இன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டப்போ கீ வந்து பில்லரில் இருக்குது, டோர் சாவிலாம் பக்கத்தில் தான் இருக்குது, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பயாவது தான் இங்கே வருவாங்க போல இருக்குது. பட் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. செடிக்கு பேர் பாட்டில்லாம் வச்சுட்டு ஓரத்தில் வரப்பு கட்டியிருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே தூங்கிட்டே இருக்காங்க, யாருமே எந்திரிக்கல. அதனால நான் மட்டும் இங்கே சில் பண்ணிட்டு வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பிளேட்டெல்லாம் கழுவி வச்சாச்சு. சென்னையில இருந்து என்னோட பேச்சுலர் லைஃப் தான் ஞாபகம் வந்துச்சு. மதுரையிலேருந்து வந்தாங்க, ஜாலி ஆட்டம் போட்டுட்டு நீட்டாக போயிட்டாங்கன்ற நேம் கிடைக்கணும்னு பார்த்தேன். மதுரையில் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரன் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அங்கே வேலை பார்க்குறவங்க கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பெட்ஷீட்டில் சால்னாவை கொட்டி ஆம்லெட்டை போட்டு நாஸ்டி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது பெரிய பாடு தான். கேரளாவில் அடிக்கடி இந்த பச்சை வண்டி வந்து பார்த்தேன். நம்ம ஊரில் பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 பேர் தான் உட்கார முடியும் போல இருக்கு. ஆட்டோவோட குட்டியாக இருந்துச்சு. தமிழ்நாடுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் நிறைய விஷயம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் மேங்கோ எடுத்துக்கலாமான்னு ஓனர்கிட்ட கேட்டோம். அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பாலக்காடுலேருந்து கிளம்பிட்டு வேர்நாடு நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. மறுபடியும் ஒரு 4000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு சின்ன ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த ரிவர் ஓரமாக கேம்ப் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வேர்டஸில் வந்தேன் அப்படின்னா கார்லேயே கேம்ப் பண்ணணும்னு ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.